இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகள் பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறேன்? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அவர் சொன்னார்னா அவர்கள் சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுத்தீங்கல்ல. மாவட்ட செயலர் கூட்டத்தை நிறுவனர் ஆகி நீங்களும் கூட்டினீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. இது எல்லா கட்சியும் நடக்கும். நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இது மாதிரி கட்சி நிர்வாகிகள். ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் மேல நினைச்சோம்னா குழப்பம் நினைச்சோம்னா ரெண்டு பேரும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகத்துல நிறைய அதிசயங்கள் நடக்குது, நடந்து கொண்டிருக்கு, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும் நினைக்க முடியாது. யோசிக்கார பார்த்து உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அந்த கருத்துல சொல்ல பொதுவா சொல்றேன், உலக நேரே சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.